சரியான ஒரு கில்லி படம் தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா வந்து ஒரு ரீரிலீஸ்க்கு இவ்வளவு கூட்டம் நான் பார்த்தது. ஃபேமிலிலாம் வந்தாங்க. நான் என் வாழ்க்கையில முதல் பார்த்த படம் இந்த படம் தான். படையப்பா தான் 99ல எங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போனாங்க. அப்போ பார்த்ததோட இப்போ நல்லா இந்த போல ஜென்ரேஷன் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க சார். ரிப்பீட்டட்லாம் கேட்டாங்க சாங்ஸு, அந்த ஊஞ்சல் சீன்ஸு, அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான் சார். ஆமாம், இப்போ இந்த காலத்துக்குள்ள ஸ்க்ரீன் பிளேவே அப்பயே கேஸ் ரவிக்குமார் ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஆமாம், அதே மாதிரி கதையும் சரி திரைக்கதையும் சரி அப்படி ஒரு 3 மணி நேரம் போகிறதே தெரியல. செம்ம ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளே. ஒரு வேர்டு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு என்ஜாய்மெண்ட் லைஃப்ல பார்த்ததே இல்லை. சின்ன குழந்தையில பையனை கூப்பிட்டு வந்தேன், இன்னைக்கு அவனே கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரிலாம் ஒரு ஆனந்தமா ஒரு சீன் கூட இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளாஸோட ஃபேன்ஸோட அவ்வளோ சந்தோஷமா பார்த்தோம். இதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் ஆயிப்போச்சு. தலைவர் ஜி நல்லா இருக்கு, ஃபீல் நல்லா இருக்கு, அந்த ஃபீல் சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல நல்லா இருக்காதுங்க. நீலாம்பரி இவங்க தான் நீலாம்பரி, அவ்வளவுதான். டிவிஆர்ல போய் இன்னொரு ட்ரிப் பார்த்துட்டு வரலாம். தலைவருக்கு அப்புறம் தானே எல்லாமே படம். இதே படத்தை அடுத்த வருஷம் போட்டாலும் வருவேன், எத்தனை வாட்டி போட்டாலும் வருவேன். இன்னொரு 25 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் படம் பயங்கர ஹிட் ஆகும். ரஜினி படம்னாலே எப்படி சொல்றது, இனி அந்த மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியாது. இனி எந்த ஹீரோ எந்த டைரக்டரும் இப்படி ஒரு படம் கொடுக்கவே முடியாது. படையப்பா தான். அண்ட் ரஜினி படம் எல்லாமே வந்துட்டு ஓஜி ஃபிலிம்ஸ் தான்.